கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காய் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 46வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் யார் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, தேவனை நமக்கு அடைக்கலமாய் பலனாய் கொண்டிருக்கிறவருடைய நடுவில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் தேடும் போது உங்களுக்கு சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார் என்று வேதத்துல பார்க்கிறோம். இன்னுமாய் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எபிரேயரை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் போது, எபிரேயர் 13வது அதிகாரத்துல 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே, அதனால் நீங்கள் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்கிறபடியால, ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறபடியால நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீர்கள் என்று வேதத்தில் அருமையாய் வசனம் இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஏன் கலங்குகிறீர்கள்? ஆண்டவர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நீங்கள் சொல்லலாமே என்று வேதம் சொல்லுகிறதாய் சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் காத்திருக்கிறவர்களாய் இருந்தால், அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற பழக்கமாய் இருக்கும் போது அவர் உங்களுக்கு சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த எபிரேயர்ல நம்ம பார்த்தது போல, மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வான், ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லலாமே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாய் பார்க்கிறோம். நிச்சயமாகவே இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரை பலனாய், அவரை அடைக்கலமாய், அவரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேடுகிறவர்களாய் இருக்கும் போது அவர் சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி, இதனால் நீங்கள் பலன் கொண்டு, ஆண்டவர் எனக்கு என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். என்னென்ன காரியத்துல முடியாததா, என்னென்ன காரியம் நடக்காததா, என்னென்ன காரியம் நடக்க வாய்ப்பில்லாமல் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறீர்களோ, இந்த நாளில விசுவாசத்தோடு சொல்லுங்கள், அவர் எனக்கு சகாயர், அவர் என்னை பார்த்து சொல்லி இருக்கிறார், மகனே மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி, நான் உன் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறபடியால கவலைப்படாதீங்க. எந்த காரியம் முடியலையோ நிச்சயமாய் சகாயம் செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையில முடிய செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்க, உங்கள் பேர்ல நினைச்சிருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில நீங்க எங்களோடு கூட பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனா எங்க மத்தியில இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யார் உம்முடைய சமூகத்துல நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, என்னென்ன காரியங்களில ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வை, ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை, ஒரு சுகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்துல சகாயம் செய்கிற தேவன் அவர்களுக்கு அற்புதத்தை செய்வீராக நாங்க செபிக்கிறோம். நன்மையை செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியங்க உங்க வாழ்க்கையில நடந்து சாட்சி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.